சரி, அதே ராம்நாட்டு பகுதி மக்கள் வரலாம். நான் குலதெய்வம் கருப்புசாமி யாருக்குப்பா? கருப்புசாமி குலதெய்வம் யாருக்கு? கருப்புசாமிக்கா? கால் வந்துட்டு வா. உன் வம்சத்துல ஒரு காலத்துல சாமி அருள் எடுத்து வந்ததெல்லாம் உண்டு. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்துல தடைப்பட்டு போனதும் உண்டு. அப்படி போனதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சு விட்டோம்னா அதுக்கு மாந்திரிகம் செய்வனை கோளாறுகள்லாம் காரணம் என்றும் பாவபூமி காரணம் என்று சொல்வார்கள். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகள் உனக்கு எடுத்த காரியங்களில் பிசக்கும் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எதிர்பார்க்காம எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக வச்சிருக்க. அதுல ஒரு சிலர் உனக்கு உதவியும் ஒரு சிலர் கருத்து வேறுபாடும் செய்வார்கள். அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களையும் ஒன்று சேர்த்து புகழோடு இந்த கோயிலை கட்டி தந்தா போதுங்களா? கோயில் வந்து இப்ப இடமாற்றம் 1 2 3 4 கிழக்கு திசை நோக்கி வை. கிழக்கு திசை நோக்கி வை. உன் மகனுக்கு முதுகெலும்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து மனவேதனை கொடுக்கும். அதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். அவனுக்கு உத்தியோகத்தையும் வாங்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வாப்பா. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கவும். சரி, அடுத்த புதன்கிழமை மாலையில் பார்க்கவும். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமி, ஆமா, அதே ராம்நாட்டு எல்லை கடன்கள் மனவேதனை அடைந்து வந்தது யார்? அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள். உன்னுடைய கிராமத்து எல்லைக்கு போற வழியில இருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ள வேற்று மதத்தை வணங்கக்கூடிய பள்ளி போன்ற இடங்கள் இருக்கிறது. இருக்கலாம். ஆமா. இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு உடல் உபாதைகளும் உடல் நோயும் உழைச்ச தங்காத நிலைகளும் கடன்களும் வேதனைப்பட்டு இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு வேற எதுவும் கோளாறு இருக்குமா கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்காக வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்வனை இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. செய்வனை இல்லை, நீக்கி தாரேன், கடனை நீக்கி தாரேன். வேற என்ன வேணும் மகனே? இன்னும் 1.25 மாதம் கழிச்சு கட்டலாம். அடுத்த புதன்கிழமை என்ன வந்து பாரு போ. கருப்பசாமி, ராம்நாட்டு பகுதி தன் பிள்ளைகளை பத்தி வேதனைப்பட்டு வந்த மக்கள் யார்? பாப்பா, என்னப்பா பிள்ளை? பையன் கால் சொன்னான். கணபதியே அருள்வாய். உன் மகனுக்கு வேலையும் மன வருத்தமும் இல்லாம காப்பாற்றி தரணும். வேற என்ன வேணும்? அந்த பெண்ணை கெட்டுவோமா வேண்டாமா? வேண்டாம். கண்ண மூடு, ஒரே மிதி மிதிக்கிட்டோம் அவளை. இந்தா ஓடி போயிடுவான். காப்பாற்ற போ. அவன்கிட்ட சொல்லாத, ஓடிப்போம். உண்ட என்னமோ கொடுத்துருக்கேன். விழுந்துடுச்சு போன மாத்திய முடியுத. கருப்பசாமி, ஆமா, யாரு? கொடைக்கானல். கொடைக்கானல் கொடைக்கானல் கொடைக்கானல். ஓடிவா சாமி, ஓடிவா ஐயா. கொடைக்கானல் நல்லா சீர்திருத்தி வச்சுக்காங்க. ஒரு குடும்பம் கொடுப்போம். கருப்பசாமி, என் மகன் அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வேலை கிடைக்கிறத பற்றியும் என் உள்ள கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்க. வெற்றியாகுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். அப்படி கேள்வி கேட்டவன் 3 பேர் இருக்கான் மொத்தம். வாங்க பார்க்கலாம். நான் பையனை பத்தி பேசியிருக்கேன். யாராவது தப்பி வந்தா சும்மா விட மாட்டேன். நீ நெட்டுலப்பா, நெட்வொர்க் வச்சிருக்கியா? அப்படி இருக்கானா? இங்க நெல்லு. இன்னும் யாரும் வந்திருக்கா?
இன்னொரு ஆள் வந்திருக்கு யாரு? வாழ்க்கை. நான் என்ன சொல்லிருக்கேன்? வாழ்க்கையை பற்றி வேலையை பத்தி. வேலை உனக்கு கிடைச்சாச்சா? இருக்கு. வேற வேற கணவன் மனைவியுமாக வந்திருக்கிறார்கள், வாருங்கள். அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள், அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள், அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். என்ன அறகுறையான மனசுல கால் வந்துட்டு வந்திருக்கேனே, உங்கண்ணே தானே வரலாம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். பையனுக்கு இப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட அந்த பணிக்குரிய ஆர்டர் கிடைச்சிரும். ஜனவரிக்குள்ள வேலைக்குரிய ஆர்டர் கிடைச்சிரும், வெற்றி ஆயிடுவான். வேற அவன் வாழ்க்கையை பற்றி குழப்பமான ஒரு சில மனநிலைகள் ஓடுகிறது. புரிகிறத? அவன் இஷ்டப்படி வாழ வைப்போமா, நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போமா? நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போம். ஏன் அவன் இஷ்டத்தை நம்ம இஷ்டமாக்கிட்டோம்னா குதிரை ஓடிருமே, என்ன செய்ய முடியும்? அவனை நம்ம பக்கம் இழுத்து புனிதமா வாழ வச்சிருந்தா போதுமா? கால் வந்துடலாம். அடுத்த பைசில் ஓடியா இந்த மகளே, வேலையை வாங்கி தரேன். மாத சம்பளம் என் கோயில் தார தர்மத்துக்கு கொடுத்துடணும். இந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு செம்மையாக்கி தரேன், புனிதமாக இருங்க. அதே சென்னை மாநகர் என் மகன் என் சொல்லு கேட்க மாட்டேக்கானே. கேப்பானா? சொல்லு கேப்பானா? இதுவரை கேட்டானா? சாமியவே நம்ப மாட்டானே, சொல்லு கேப்பானு. ஏன் இங்க நிக்க? கொஞ்சம் இந்த கம்புக்கு அந்த பக்கம் இல்லைங்க, எல்லாரும் கால் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் எல்லாரும் இந்த கம்புக்கு அந்த சைடு நின்னுங்க, ஒரே சைடா நின்னுங்க. எப்படி வெளியில போறது வாரது? ஆளுகளை எப்படி மாத்த முடியும்? அண்ணாச்சி நல்ல கால் வந்துட்டாங்க. அண்ணாச்சி என்னம்மா நிக்க முடியலையா? பராசக்தி ஏன் நிக்க முடியவில்லையம்மா? உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகன் நம்ம சொல்லுக்கு உட்படாத மனநிலைகளை பெற்றவனாக இருக்கிறான். உண்மையா? அவனுடைய மனதை நம்பக்கம் திருப்ப முடியுமா, அல்லது வேற மதிமயக்கத்துல நம்மளை விட்டு பிரிஞ்சு அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பானாங்கிற ஒரு குழப்பம் உங்க ரெண்டு உள்ளத்துலயும் இருக்கு. உண்மையா? அதனால அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து புனிதமாக வாழ வச்சு தந்தா போதும்ல. என்னன்னு கேட்டேன், என்னன்னு கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இன்னொரு தடவை கால் அனுப்புறாங்க. அடே தகப்பா, நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? சினிமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை. எப்ப பார்த்தாலும் அப்ப கிட்ட சண்டை போடுதான் அந்த பையன். உண்மையா? நீ என்ன கிழவா, நீ சொல்லு நான் கேட்கணுமா? எனக்கு என்ன விவரம் தெரியாத? நான் இந்த உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கேன். கையில போன் வந்துருச்சு, போன்ல உலகமே வந்துருச்சு. நீ என்ன சொல்றத? எனக்கு என்ன விவரம் தெரியாதா? அப்படி குழம்பிக்கிட்டான். இதுக்கு ரெண்டு பேரும் தூண்டுதல், ஒரு ஆணும் ஒரு பெண். அதனால அவன் பாதைய பைய திருப்பி நீதியோட உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ரெண்டு கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வரலாம். வந்து சேருவான். உண்டு உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்படுவான். உன் மதிப்பு மரியாதையை உயர்த்தி தரேன், செம்மையா இருப்பான், வாழ்வான். அதே சென்னை மாநகர் என் பையன் நெட்வொர்க்ல இருக்கான், கம்ப்யூட்டர் வச்சிருக்கான். நான் நினைச்ச மாதிரி பிசினஸ் நடந்துருச்சுன்னா கோடி கோடியா உங்க கோயிலுக்கு தருவேன் சாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டான். நீ தான் கோடியா தர முடியும்? நீயே ஓடி போவதுக்கு பெற முடிய, எனக்கு கோடி தருவியா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாத. வேண்டாம்.
எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம், அது நீ சொல்ல முடியுமா? உனக்கு ஒண்ணு வேண்டாம்னு. ஏய், எனக்குன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம்டா. அதே வார்த்தையை உன்னால சொல்ல முடியுமா? உனக்கு ஒண்ணு வேண்டாம்னு. அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். கால் வந்துட்டு வா. நீயும் ஒரு கதை வைக்க. என்னப்பா செய்யணும்? உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். மனைவிய உயிரை காப்பாத்தி தரேன். இந்த அப்படி இந்த 2 உத்தரவு தான் இன்னைக்கு. ரொம்ப பேசாத. இந்த பணம் தந்திருக்க செட் ஆயிரும். போயிட்டு வா. கர்மசாமி, ஆமா ஆமா ஆமா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, சகோதரிகளால் பாதிக்கப்பட்ட மகன், சென்னை. அடையாளம் சொல்லி கூப்பிடுறேன். எல்லாரும் வந்து முதல்வர் கொடுத்துடக்கூடாதுல்ல. அதான் பாசமலரே, என் அன்பில் விளைந்த பாசமலரே. கையெழுத்து போட்டு கொடுத்தியாடா? கொடுத்தியா? பணம்லாம் வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வா. எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கு. ஸ்டேஷனுக்கு லோக்கலுக்கு வரல, எல்லண்டோவுக்கு வரல. கிரைம்ல போட்டிருக்கு, எல்லண்டோ விசாரணைக்குன்னு வரல. அந்த விசாரணைக்கு வந்தாலும் உன் பக்கத்துல நீதி இருக்கிறத சொல்லி அவங்கள உங்ககிட்ட சரணாகதி ஆக்கி உனக்கு வெற்றியை தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வா கருப்பசாமி, ஓடியா. அந்த இடமும் பணமும் செம்மையாக கிடைக்க வெற்றி அடைவாய். வாழ்க மகனே, வாழ்க. கருப்பசாமி, ஆமா, அதே சென்னை மாநகர். சாமி, என் மகன் பிரிஞ்சு போயிட்டான். எப்ப சாமி வருவான்? வருவானா வரமாட்டானா? அவன் மண்டை அவ்வளவுதானா? என்ன பாடுபட்ட அவனை வளர்க்கனா? யாரப்பா அது? உங்க மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? எங்க போயிருக்கான்? கால் வந்துட்டாங்க. நீ யாருமா? உன் மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? சண்டை போட்டு போனானா? சமாதானம் யாரையும் கூட்டு போயிட்டான். அங்க தள்ளி போ. உண்மையை சொல்லிட்டேன், வருத்தப்படாத தாயி. அங்க தள்ளி இருந்துக்கா. கால் வந்துட்டாங்க. சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? உண்மையை சொல்லித்தான் ஆகணும். பொய் சொன்னாலும் வருத்தப்படுவியே, உண்மையை சொன்னாலும் வருத்தப்படுவியே. அதான மனித உலகம். என்ன, உன் மகனை போய் பார்த்தேன். நல்லா வளர்ந்தவ, பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா இன் பண்ணி போடுறேன், நல்லா கெட்டிக்காரன், நல்லா ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பா தெரிஞ்சவன், அடிக்கடி வண்டியில சுத்திக்கிட்டு இருக்கான். கூட துணைக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்த்தேன். ஒரு பொம்பளை தான் இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ இருந்தா தானே பிரச்சனையே. இல்லப்பா அப்படின்னு சொல்ல மாட்டுக்க. அவ இருந்தா தானே பிரச்சனையே. ஆனா அவன் இப்ப தனிய ஒரு ஜாப்பெல்லாம் ஆரம்பிச்சு அப்பனு வேண்டாம் ஒத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கான். அவன் இந்த குடும்பத்தோட வருவானா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். தெரியுமா உனக்கு? அதுக்கு எல்லாம் பணமெல்லாம் கட்டிட்டான். எல்லாமே ரெடி ஆயிடுது. நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவேன். என்னைக்காவது கெட்ட செய்தியோ நல்ல செய்தியோ வந்தா கேட்டு பேர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். அதான்ப்பா பிள்ளைய தெரியுதா? எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன, நல்ல பிள்ளைகள் கிடைச்சா நல்ல பெற்றோர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல பெற்றோர்கள் கிடைச்சா நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் இடையில அலமோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சார கடல். என்ன கடல்? சம்சார கடல். இந்த உலகம் என்பது, வாழ்க்கை என்பது கடல் தான். ஒரு தடவை அப்படி அலையா வரும், வந்தோடனே பார்க்க அருமையா இருக்கும், அப்படியே உள்ள போயிடும். ஆனா அந்த அலையில ஒரு துரும்பு அகப்பட்டுச்சுன்னா நிலையா இருக்குமா? அங்கும் இங்கும் கிடந்து பிஞ்சு பெதக்கும். அத மாதிரிதான் இப்ப நீ இருக்க. அந்த மகன் திருந்துவானான்னு கேட்டேன். திருந்துவான். 1.25 வருஷம் ஆகும். அதுக்கிடையில அவன் உடல்ல ஒரு சின்ன கோளாறு இருக்கு. சரியா? அதுல அவனுக்கு உயிருக்கு ஆபத்துல அவன் காப்பாத்தி வெற்றியாகி கொண்டாங்க. கால் விட்டுவான். கர்மசாமிக்கு கால் விட்டுவாப்பா.
என்னை பார்த்து போச்சு, ஆத்திரப்பட்டுற வேண்டாம். மக்கள் எல்லாரும் உற்சாகமா இருங்க. கர்மசாமிக்கு காபாய் தரலாமா? அதே சென்னை மாநகர், கருப்பசாமி ஐயா, கொஞ்சம் கிளி போல என் பிள்ளைய வளர்த்திருக்கேன், என் மனசை பத்தி தெரியாம அவ இஷ்டத்துக்கு பறந்து போக நினைக்கிறா, அவ மனசை மாத்தி கொடுங்கன்னு ஒரு பொம்பளை காக்கா, பொம்பளை பிள்ளைய பத்தி காக்கா. யார பத்தி காக்கா? பொம்பளை பிள்ளைய பத்தி. கேட்கறத புரிஞ்சு பேசுமா, புரிஞ்சு பேசுமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. கர்மசாமி கல்யாணம் முடிச்சாளா உன் பிள்ளை? அமைதி. கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்மணி போக நினைக்கிறாள். கால் வா. பக்கத்துல வாங்க. இப்ப அவன் மனத்தை மாத்தி உங்களுக்கு ஒப்படைச்சா போதுங்களா? நான் சொல்றதுல உங்கள்கிட்ட ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கிறது. மகா எங்க இருக்கா? யாரு கூட இருக்கா? நான் கல்யாணம் முடிக்காத பெண்மணின்னு சொல்லி கூப்பிட்டேன். நீங்க ஒருத்தங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவளை பத்தி கேட்க உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா? முடிக்காத பெண்மணி, அதான் உத்தரவு உங்களுக்கு இல்ல. கனி எடுத்தோன்னு சாமி தடுத்துட்டாரு. இருங்க, பேராது. உன் மகளுக்கு கொஞ்சம் மண்டையெல்லாம் வீங்கி இருக்க. உங்களை பார்க்க வருகிறாள், உங்களிடம் அடைக்கலம் புகுவாள். ஜெயிச்சு தாரேன். காசு போன விரயமாகாது. வெற்றி விட்டுப்போம். தைரியமா இருக்க செல்லுங்களே. அம்மா கண்டிப்பா வரணும். என்னம்மா நீ வர? என்ன விஷயம்? அம்மா பராசக்தி பத்திரகாளி வாரா, சென்னை மாநகர் காளி வழிபாடு செய்பவன். யாரப்பா? பாவையா? ஆம்பளைய கூப்பிட்டுருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்கிய? உன் மன கணவன் யாரு? நான் ஆம்பளை தான் கூப்பிட்டுருக்கேன். ஆம்பளை உன் கொண்டாட்டிங்கடா வந்திருக்காளா? கூப்பிட்டு காலில் வந்துட்டு வா. கண்டோர் தொழுவிலா மனைவி இப்பொழுது உலகில் இல்லை, மக்களோ உன் பக்கம் இல்லை. தன்னிச்சையாக இருக்கின்ற ஒரு சன்னியாசியை போல இந்த உலக வாழ்க்கையை இப்ப நடத்திக்கிட்டு இருக்க. உழைப்பதற்கு உடலில் பலம் இல்லை, உயிரை விடுவதற்கும் மனமில்லை. இத்தனை துயரங்களுக்கு இடையே வாழ்வது எப்படி கருப்பசாமி? உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் உன் கேள்வி. கால் உடம்புல வலிமையை தாரேன், ஒரு குறுகிய ஒரு வருமானத்தை தாரேன். வேற எதுவும் ஒரு துணை கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆனா உனக்கு ஒரு நல்ல நட்பால உன் வாழ்க்கைய தேர்ச்சி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். இந்த நரம்பியல் பிணியை நீக்கி உனக்கு எந்த நோயும் அண்டாம காப்பாத்துறேன். என்னைய கொஞ்சம் நினைச்சு காப்பா. சரி, சக்தி ஆயாச்சு. வெற்றி. சென்னையிலிருந்து ஒரு மகன் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சரியாக்கி கொடு கருப்பசாமி. கெட்டி கொடுத்தவன் புருஷனுக்கு ரொம்ப ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், அவன் வேலைக்கு போகணும், போக மாட்டேங்கான், சரியாக்கி கொடு. யாரெல்லாம் வந்தீங்கப்பா? கால் ஒன்று வரலாம். உன் புருஷனை போய் பார்த்தேன். there are 3 languages, 3 மொழிகள் பேசுதான். தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ், 3 மொழி பேசுதான்.
பேச்சில பெரிய அறிவாளி மாதிரி பேசுதான். எதையும் சாதிக்கும் வல்லமையுடையவனாக பேசுதான். தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ளாமல் மிகவும் ஆக்ரோஷமாக பேசுதான். உண்மையா? இதுவரை உழைப்பில வெற்றி இல்லை. உடல் நோயால் பாதிக்கப்பட்டான். ஆனா உள்ளத்தால் தூயவன் அவன். உள்ளத்தால் தூயவன். அவன் பரந்த மனம் படைத்தவன். ஆனா வாழ துடிக்கிறான். வழி இல்லாமல் தவிக்கிறான். அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து வெற்றியாக்கி தாரேன். நீ நினைக்கிற இடத்துல வேலை பார்க்க நீ அவனை கூப்பிடுற. அவன் நினைக்கிற இடத்துல வேலை பார்க்கறதுக்கு அவன் ஒன்ன கூப்பிடுறான். இது ரெண்டு பேருக்கும் கிடந்து மோதிக்கிட்டு அடையுதீங்க. இந்த முடிவுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். கால வந்துட்டு வா. வெங்கடாஜலபதி, உன் பகுதிக்கு வரவா? வருகிறேன். வந்தேன். வரலாம்ப்பா. ஆந்திரா தேசத்துக்கு உன் புருதம் போகணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? கவலைப்படாத. இந்த மாதத்துல உங்க ரெண்டுக்குள்ள பரஸ்பரமான உறவையும் பரந்த மனப்பான்மை மிகுந்த நெருக்கத்தையும் உருவாக்கி ஒரு கூட்டு கிளியாக வாழ வைத்து ஆவணி 30க்குள் சிறந்த வேலையும் வருமானமும் அளித்தாரேன். நல்லா இருக்க பாப்பா. உன் இடத்தை வெற்றி ஆகித்தாரேன். கருப்பசாமி முடிச்சு போச்சு மகனே. அடுத்த பைசில் அதே சென்னை மாநகர் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், அவனுக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சென்னையில இருந்து வந்துங்க கேட்கலாம். யாரப்பா? நான் ஆம்பளைய கூப்பிடுறேன். ஆம்பளை மட்டும்தான் வந்திருக்கான். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாப்பா. வர்றான். உன் பையனுக்கு வேலையும் வெற்றியாக்கி தந்துடுறேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். இதற்கிடையில உன்னுடைய உடல்நிலைகளில் எந்த பாதிப்பு இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா? வேற என்னப்பா வேணும்? கால் விட்டு அப்படியா? கேட்டு டாக்குமெண்ட் இருக்கு. பட்டா எங்கப்பா இருக்கு? சரியான பேர்ல இருக்கா? பட்டா பேர் மாற்றம் இருக்கு. படிச்சு பார்த்தேன். அதை தெளிவு பண்ணி கொண்டு வா. வீட்டை தை மாசத்துக்குள்ள உருவாக்கி ஜெயிச்சு தாரேன், நடத்தி தாரேன். இந்தா செல்வம் பிறக்கும், தோண்டி வருவார். கருப்பசாமி. ஆமா. யாருக்கு? தைராய்டு. எப்பா சென்னையில இருந்து தைராய்டு யாருக்கு பாருக்கு பரப்பா? தைராய்டு ப்ராப்ளம். ஆமா, உனக்கு தைராய்டு இருக்காமா? யாருமா செக் பண்ணா? டாக்டர். அவளை பக்கத்துல இருக்காரு. யாருக்கு தைராய்டு இருக்கு? எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா? வாடா வாடா வாடா. உங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்காடா? அப்படியா? எத்தனை வருஷமா மாத்திரை சாப்பிடுறாங்க? சரி, காலில் விட்டுவான். அம்மா நல்ல மனசோட காலில் விடலை, இன்னும் கொஞ்சம் நல்ல காலில் விழுந்துட்டாங்கம்மா. பக்கத்துல கம்பிகள் இருக்கு, உண்டியல் இருக்கு. கீழே மேல விழுந்துடக்கூடாது, வயசு காலம். அம்மோய் ஆடாத. விட. அமைதி அமைதி அமைதி. வா உட்கார். சுவாமியே வா. அக்கா வா. அக்கா உட்கார் உட்கார்.
மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? பொண்டாட்டி எங்க இருக்கா? ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? அப்போ ஒண்ணுதான். இன்னொன்னு முடிச்சா 2. கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, புரியுதா? வா. உன்ன மாதிரி அவனும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவா. அப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து உன்கிட்ட கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா வாழ்ந்துக்கிடுவியா? வேற என்ன பழக்கமெல்லாம் உண்டு? சரி, கொஞ்சம் நீ துறப்போ. இவன் என்கிட்ட உறுதிமொழி சொல்லணும். பக்கத்துல வா. விரல் 2யும் பிடிச்சிக்கா, பெருவரல கண்ணை முடிக்கா. நல்ல முறையில் வச்சு வாழ்க்கை செஞ்சுக்கிடுவியாடா? மாற மாட்டிய? சரி, தை மாதம் உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு தான். நல்லா இருக்கும் மகனே. சந்தோஷம். பாவூர் சத்திரம். அவங்க வீட்டு பக்கம் போன துளமடசாமி இருக்காரு. என்ன, ஒரு பனைமரம் இருக்கு, வாழ்ந்து காய்க்கல, ஆண் பனை காய்ப்பில்லை. என்ன கால் பனைமரத்தை கூட இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறான், நீங்க கேட்கிறீங்களு. உன் மருமகன் ஒரு அக்ரிமெண்டோ ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கானே, என்னது? அதான் அவர் எழுதி வச்சிருக்கானே, வேண்டாம் எழுதி வச்சிருக்கானா? செவுட்டில் எடுத்து சேர்த்து வச்சிருவோமா? கால் வந்துட்டு வா. சூப்பர் இருக்கியே. அமைதியா இருங்க. யாரு கேட்டு பாக்குறேன். அவன் இன்னொருத்திட்ட ஒரு அன்பு பாசம் வச்சு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட வாழ வைக்க. காப்பாய்த்தார ஓடு. விளையாட்டு மாளிகை பார கருப்பசாமிக்கு, 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 விளையாட்டு மாளிகை பார கருப்பசாமிக்கு. நில்லுக்காங்க, நாகர்கோலாம் நின்னுங்க. வரலாம். காதரித்தால் மட்டும் போதுமா? அவளை கூப்பிட்டு வாழ வைக்க தைரியம் வேண்டாமா? வேணும்ல. உன் மகனுக்கு அந்த தைரியம் இல்ல. கால் ஏய், உன் மகனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தொழிலையும் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல. அவன் வேண்டாமுங்க, வேணுமுங்க. இப்ப உன் மகனை வேணும்னு சொல்ல வைக்கணுமா வேண்டாம்னு சொல்ல வைக்கணுமா? இல்லையா? கூட்டோடு சேர்ந்து கம்மாளம் போடுறீங்களா? அந்த நிலைமையா இருக்கு. கண்ண முடு. இந்தா வந்துருவா அந்த பொண்ணு, காப்பாத்தாரன். இப்படி கேன்சர் இல்ல, ஈஸியா குணமாயிரும். ஓடிப்போம். அடுத்த உத்தரவுல பேசுவோம். அதே நாகர்கோவில் எல்லை பூக்கடை, பூ வியாபாரம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
ஆ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள இருக்க தெய்வங்கள் எல்லாம் கெட்டப்பட்டது. ஆனா இப்போ உன் மகனுடைய உயிரை நான் காப்பாத்தி தரேன். அவனுக்கு கல்யாணத்தையும் 7 மாதத்துல நிர்ணயம் பண்ணி முடிச்சு தந்துருந்தேன். கால் ஒன்று வா. தொழில்ல உன்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் மாந்திரிகத்தால கேடு பண்ணி உன் குடும்பத்தை குழப்பியிருக்காங்க. அதை நீக்கி தந்துருந்தேன், ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் கண்ண முடிக்கும். இன்னையிலிருந்து உன் உடல்ல இருக்கக்கூடிய தீய சக்தி நீங்கியாச்சு. அந்த வைப்ரேஷன் இருக்காது. போலாம், மாத்தி தரோம்னு சொல்லிட்டேன், தைரியமா இருக்கலாம். கர்மசாமி, அதே நாகர்கோவில் பகுதி. ஆமா ஆமா, அப்படியா? இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவன் யார்? மண்ணு மன இடம் சம்பந்தமாக கால் ஒன்று வரலாம். தாயும் மகனும். நூறு கோடி பாடல் கொண்டு உட்கார முடியாதா? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு உட்பட ஒரு பிசினஸ் ஒண்ணு இதுவரை நடக்காம லாக் ஆயிருக்கு. அத ஏன் அந்த தடை இருக்கு என்பதை நீக்கி அந்த பிசினஸ் நடத்தி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். முடிஞ்சாச்சு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. மகளே, சந்தோஷமா. கர்மசாமி, அதே நாகர்கோவில் எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை சீர்திருத்தி தெரிந்த மகளா ஆக்கி அப்படி காட்டு வந்துடுறேன். அவ அண்ணன் வரலாம், அவ அப்பன் வரலாம், எல்லாரும் வரலாம். என்ன வர்றான்ல, இவன் உடம்புல ஒரு தீய சக்தி உட்கார்ந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னால ஏற்கனவே நரம்பியல் சம்பந்தமான பிணியும் இருந்துச்சு. பிரத்யாரால் செயல்பட்டவை. அதை இன்னிலிருந்து நீக்கி இருக்கு, கட்டி வச்சிருக்கேன். இனிமே உசாரா இருப்பா, உக்கிரமா இருப்பா, பழைய பிள்ளை ஆயிட்டான். இந்த அப்படி ஜெயிச்சாச்சு. நல்லா இனியே இருந்து அடுத்து பேசுவோம். எழுந்துக்கா. நல்லா இருக்கா? செப்டம்பர்ல உனக்கு வேலை கிடைச்சிடும். வருமானம் வெற்றிவேல் முருகனுக்கு. அதே நாகர்கோவில் எல்லை கல்யாணம் முடிந்து தன் வாழ்க்கையில் மனவேதனை இருக்கு என்று சொன்னவர்கள் யார்? அது யாருக்கு கல்யாணம் முடிச்சது? பையன்மார்களுக்கு ஏன் கல்யாணம் முடிச்சு வச்சா? பையனுக்கும் பொண்ணுக்கு தானே கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அப்பா கிட்டே நீ யாருப்பா? உனக்கு கல்யாணம் முடிச்சுதா? பொண்டாட்டி எங்க இருக்கா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அந்த வார்த்தையை கேட்கல. பொண்டாட்டிட்டு சண்டை போட்டாலே பிரச்சனை தீர்ந்தாச்சு. வா இன்னும் இன்னொரு கால் விட்டு வா. மங்களம் உண்டாகட்டும். கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிரத்யாருடைய தூண்டுதலால் உன் மனைவி கெட்ட எண்ணம் உண்டாள். புரியுதா? இதற்கிடையில பணம் சம்பந்தமான வாக்குவாதங்களும் பிரச்சனையும் உனக்கு அவளுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்ப அவ மீண்டும் வருவாளா வரமாட்டாளாங்கிற ஒரு குழப்பம். வர வைப்பேன் என்பது எனது வாக்கு. வேண்டுமா வேண்டாம்? கால்
வரலாம். இந்தா வர வச்சு தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்த்துட்டான் சாயங்காலம். கருப்பசாமி, ஆமா அப்படியா, தன்னுடைய இல்லற வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும், வேலையும் வேணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைச்சு வந்திருக்கான் நாகர்கோவில் பகுதியில் இருந்து. யாருமாது? ஒரு பெண்ணடியாள், பெண்மணி. வயிற்றில் ஒண்ணு, நான் சொல்றது புரியாம கூட மண்டையில ஏறாம நிக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையும் தொழிலும் நல்லா அமையணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைக்கிறாள். ஒரு பெண் நினைக்கிறான்னு சொல்லுது சாமி. யார் அந்த பெண்? அவ யோகத்துக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. யாருமா அது? ஒண்ணு நான் கூப்பிடவே இல்லையா? வாராளா? போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷத்தால குடும்பம் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. தொழிலால் மன வருத்தம். இந்த கல்யாணம் முடித்த இந்த வாழ்க்கை சீராக நடக்குமா நடக்காத உள்ளத்துக்குள்ள வேதனை, இவைகள்லாம் சேர்ந்துருக்கு. குடியிருக்கிற இடம் சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்துல ஓடுது. உண்மையா இல்லையாடா? இந்த நிலைகளெல்லாம் மாற்றி தரதுக்கு கிரகங்கள் காரணம், எந்த செய்வன கோளாறும் காரணம் இல்லை. அதனால தொழிலையும் அமைச்சு தாரேன், கடன்களையும் தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? சனி பகவானுடைய கோளாறால் ஏற்பட்டது சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருக்கேன். முடியும், ஜெயிச்சு தாரேன். நல்லா வாங்க. நல்லா சந்தோஷம். கர்மசாமி, ஆமா அப்படியா, கேட்டு பாக்குறேன். நாகர்கோவில் எல்லை கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, யார் பாரு கோர்ட்ல என்ன கேஸ் இருக்கு? என்ன கேஸ்? காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள எசக்கியமா வராள எங்க பாருக்கா? சுமார் 3 தலைமுறைகளுக்கு முன்னே சொல்லமான எசக்கியமாள் போன்ற தெய்வங்களை உன் குடும்பம் வழிபட்டு வந்தது. ஆனா இப்போதைக்கு திசை மாற்றமும் மனக்கோளாறும் ஏற்பட்டு போச்சு. அதனால இப்போ முதல் வழி சொத்துக்களில் பிரச்சனையும் பங்கங்களும் ஏற்பட்டு பொல்லாத எதிரிகளால் இப்ப தொல்லை நடக்கு. இந்த வழக்குல உன்னை வெற்றியாகி ஜெயிக்க வச்சா போதுங்களா? காலம் சொன்னான். இந்தாப்பா, அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பார், வழக்கில் வெற்றியாக்கி தந்ததுக்கு ஏற்பாடு பண்ணி. நம்ம கோயில் தானே, உட்கார முடியாதாக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுவா. ஆனா இன்னும் ஒரு 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனசு கொஞ்சம் மன குழப்பமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலா இந்த உலக வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் மனதை குழம்பாம நான் காப்பாற்றி தந்துடுறேன், 2 வரையும் நல்லா வாழ வச்சிருந்தவன் மேல இருந்து உத்தரவாயிடுது. அதனால இந்த பொண்ணை கட்டிக்கலாம், வாழ வச்சு தாரேன். காலம் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஏன் முருகனை கூப்பிட்டேன்? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? உனக்கு பக்கத்துல வா, இந்தா அசத்து, நல்லா இருக்கா மகனே. வேற குழப்பமே கிடையாது, செம்மையா முடிச்சுக்கலாம், எந்த கோளாறு ஏற்படாது. கருப்பசாமி பொறுப்பு. பண்ண வேண்டாம், குணமாக்கலாம். அடுத்து பேசுவோம். நல்லா இருக்கு மக்களே.
அம்மாவா துணீர் பூசிக்கா ஓடியா செல்லம். இந்தாமா சுவாமியே வெள்ள வெள்ள எல்லாம் சரியாக்கி கொண்டு வரேன். தைரியமா வரலாம். அதுக்கு அடுத்த வெள்ளிதான் கருப்பசாமிக்கு மாம்பழம் அருமையா இருக்கும். என்ன தஞ்சாவூர்ல புகழ் வாய்ந்தது என்னது? பொம்மை. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரவரணி தண்ணி வச்சு சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை தஞ்சாவூர். அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. நார்வெல்லாம் போய் உட்காருங்க. ஐயா தஞ்சாவூரா? ஐயா அவங்களை கூட்டு போங்க ஐயா. என்னம்மா நாகர்கோயில் ஐயா அவங்களை கூட்டு போங்க. உட்கார். ஒரு காலத்துல நினைச்சவளை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் வாழணுங்கிற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. என்னடா இப்ப அந்த வாழ்க்கையை சீராக்கி முறையான ஒரு வழியை கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஆனா இப்ப பணத்தை இழந்து மன நிம்மதியை இழந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அடுத்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரணும், இழந்த பணத்தையும் வாங்கி தரணும். கால் வா. பணம் வந்து சேரும், வெற்றியாகி தரேன். 3 முறை என்னை பார்க்க முடியும். நல்லா ஆவணிக்கு பின் கட்டுவோம். அதே தஞ்சை மாவட்டம் வீரனார் யாருக்கு பார்த்தீங்களோ கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். முதல்ல வந்துட்டான், அவனை பார்ப்போம். இன்னொரு தரம் அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு. ரெண்டே கால் ஆண்டுகளாக தொழிலால் மன வருத்தமும் தேவையில்லாமல் பண இழப்பு நட்பின் பகுதியால் நடந்தும் இப்போதைக்கு உடலாலும் பிள்ளையாலும் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வந்திருக்கிறார். காரணம் யார் வாரா? ஒரு அம்மன் வாருது. யாருக்கு அம்மா? உன் பின்னால ஒரு அம்மன் நிக்கிறாள, யாருப்பா? அந்த அம்மனுக்கு வழிபாடுகள்லாம் முறையா பண்றீங்களா? இப்போ அவளுடைய சக்தி உங்களுடைய முன்னோர்களை தொட்டது உண்டு. அதற்கு பின்பு வேற யாருக்கும் முறையான அருள் எடுத்து வந்ததாக இருப்பதெல்லாம் தெளிவாகப்படாமல் இருக்கிறது. அந்த அருள் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு ஒரு ஆசை. இந்தா பணமும் வரும், அருளும் வரும், பொருளும் வரும். வெற்றியாகும். கர்மசாமி. ஆமா அப்படியா? வேலூர் வேலூர் வேலூர். எந்த ஊருக்கா? ஒழுங்கா பேசணும். எந்த ஊரு? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். வேலூர். ஜெய் ஆஞ்சநேயா. வேலூர் வாங்க. இன்னொரு தூரம் கால் வந்துடா. உன் மேனியில ஆஞ்சநேயருடைய நினைவு உணர்வும் அந்த அருள் சக்தியும் 25% இருக்கு. அந்த சக்தி இருக்கிற காரணத்தால இல்லற வாழ்க்கை ஒட்டாம மன உபாதை அடைந்திருக்கு. அதனால அந்த தெய்வத்தை அந்த பீடத்துல ஏற்றி வச்சுட்டு கொண்டாட்டிய உன்கிட்ட சேர்த்து வச்சுட்டா நிம்மதி ஆயிரும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏத்துக்கிறியா? கால் கண்ண முடிக்கலாம். இந்த கனியை கையில வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் என்ன பார்ப்போம். தரலாம்.
என் பக்கத்துல வந்துட்டாரு. கால் வந்துட்டு பாப்பா பெரியவனே, இந்த கனியை கொண்டு இவன் கிட்ட இருக்க ஆஞ்சநேயர் கோயில கொண்டு வச்சிரு. நீ தான் வைக்கணும், ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கூடாது. இந்தா, இன்னையிலிருந்து என் நினைவால் வாழ்வாய், உன் மனைவி மக்கள் சேருவார்கள். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணுமே, இந்த உன் கடனை தீர்க்க போறேன், காய்கறியை பெருக்க போறேன். நல்லா இரு மகனே, வாழ்த்து. கர்மசாமி, 2 அடி 3 அடி தோண்டிட்டேன். அதுக்கு உரிச்சாச்சுன்னா உடைச்சா தானடா தெரிய வேண்டானா. இன்னொரு தடவை கால் வந்துடுவான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் இப்ப இல்லை, விளைச்சலும் இல்லை. யாரோ ஒருவனால் தீங்கு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயம் மட்டும் உள்ளத்துல தெரியுது, ஆனா அதுக்கு விடுதலை தெரியல. இதுதான் உண்மை. உண்மையா? அந்த விடுதலையை நான் தாரேன், வியாபாரத்தை பெருக்கி தாரேன். இப்போ சில லட்சங்கள் லாக் ஆகி கடன் பட்டு இருக்க, நீ அதுக்கு ரெட்டிப்பாக ஆக்கி உனக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா போதும்ல. கால விட்டுறோம். சேலம் மாம்பழம் எங்கப்பா நல்லா இருக்கும். ஆனா உலக தஞ்சாவூர்ல புகழ் பொம்மை, மாம்பழத்துக்கு புகழ் சேலத்து மாம்பழமே. என் சின்ன கடை ரஞ்சிதமி. தஞ்சாவூர் சேலமா? சேலம் சேலம் குழந்தை வரம் காட்டு வந்தவங்க. இன்னொரு கால் விட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்க மாரியம்மன் கோயில் உங்க ஊருக்கு வீட்டுக்குள்ள போகக்கூடிய ரூட்ல இருக்கு. பெரிய கோயிலா இருக்கு. என்ன, அது பக்கத்துல ஒரு ஓடை. அந்த ஓடையெல்லாம் தாண்டி போனா ஒரு ஐயனார் கோயில் வருது. அந்த ஐயனார் கோயில போய் பார்த்தேன். ஒரு சாமி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிக்காரு. அங்க முனீஸ்வர சாமியும் சேர்ந்து இருக்காரு. சரிதானா? இவைகளெல்லாம் பார்த்தேன். இதுல 3 கோயில்கள்ல போய் எனக்கு குழந்தை வரம் வேணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி 3 கோயில்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த 3 கோயில்ல சொன்னதுதான் மிச்சமே தவிர இதுவரை நடைமுறை வரல. அதனால பேசும் தெய்வமாக இருக்கிற இந்த கருப்பசாமிகிட்ட வர வாங்கிட்டோம்னா நம்ம சொன்னது பறிக்கும், பிள்ளையும் கிடைக்கும். அதனால இங்க நம்பி வந்துட்டோம், எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்கறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. நம்ம கோயில் தானே பேசும் தெய்வம், உண்மையா இல்லையா? உலக மக்கள் புகழோடு பேசும் தெய்வமும் நாம் தான், இந்த உலக மக்களுக்கு பேசுகிற தெய்வமும் நாம் தான். உண்மையா இல்லையாடா? அதனால என்ன குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். என் தங்கை காளீஸ்வரி என்னும் ஒரு பெயருடைய ஒரு பெண் பிள்ளையை கூட உத்தரவு. ஆடியில காளியாத்தா மாரியாத்தாளுக்கு கூழு வச்சு கும்பிட்டு, பொங்கல் வச்சு, பொற்படைப்பு போட்டு, பூமாலை சாத்தி, என்னையும் உன் நெஞ்சார நினைந்து கும்பிட்ட பிறகு கருத்தரிக்கும் காளீஸ்வரி வந்து பிறந்தாள். வெற்றி உண்டு மகளே, வாழ்க. கனியை கீழே போட்டுறாத, முடிச்சு போடு. முதல்ல போடு. ஜெயிச்சுக்கா, ஆனந்தம் உண்டு. உன் தொழிலை வளமாக்கி தரேன், செல்வம் இழந்ததை நீ பெற்றுக்கொள்வாய். வெற்றி உண்டு. ஓ மகனே, அதே சேலம் எல்லை
பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து காத்த கிளி நான் வளர்த்த செல்ல கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா. மகன் எதிர்த்துக்கிட்டு இருக்கான், போலீஸ் எதிர்க்க போகவும் இருக்கான், அடிச்சு தெளிவு பண்ணிருமா கெட்டிக்காரவையா.